சண்டை செய்தால் 7 பேர்
என்ன வெத்தலை பாக்கு சொன்ன தருமை மருமகனே உலகமே உன் பாதத்தை கொண்டிருக்கிறது. அப்படி மட்டும் பாதம் தொட்டு மனித தம்பி சொல்லிருக்கானே எங்க வேலை விடாம எப்பேற்பட்ட பணக்காரன் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் அவமானப்படுத்தி விட்டார்கள். பங்காளி பயிரை காக்க வேண்டும் என்றுதான் அந்த வேல் வரும் பாதுகாப்பாக அந்த வேலையை பயிர் மேல சாய்ந்து வீசா அந்த பயிருக்கு அது என்ன ஆகும்? அது போல ஆகிவிட்டது. அந்த பாண்டவர்கள் தான் இப்படி என்னை மத்தியாமல் போனார்கள் என்று பார்த்தார். நான் வேகமாக மண்டபத்தில் அறையை பார்க்க வேண்டும் என்று போகிறேன். அங்க நீ தானே வந்த பழுகி கண்ணாடி. அந்த பழுகி கண்ணாடியா சந்தனத்தை ஒன்று சேர்த்து அங்கே தாமரை மலர் வளர்ந்தார் போல் ஒரு படம் வரைஞ்சிருந்தாங்க. அது பின்னில் இருக்கிறா போல தெரியும். அது இங்கே குளத்தில தண்ணீரில் அமைத்து வைத்திருக்கிறார்கள். இது படம் தான் ஓடினான் என்று எதுக்கா போனே மொத்தம் நடிஞ்சு போச்சு. தண்ணியில் விழுந்து நஞ்சு போச்சு. மொத்தம் நடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அந்த ஈர்த்துணியால் இறங்கி வந்து புரிஞ்சு போட்டுட்டு அந்த பக்கம் போனா இதே போல் ஓவியம் அங்கிருந்தது. அங்க ஒரு ஓவியம் இது குளமோ என்று நினைந்து கொஞ்சம் வேகமா நம்ம தாமரை மலர் தண்ணீர் கால விட்டுமே ஆகட்டுமே விடக்கூடாது அப்படி மெதுவா வச்சம்மா பழகி கண்ணாடியே அந்த மணல் வளையத்தை வைத்து சன்னத்திலே குழைச்சு வைக்கிறான் போல. பூ போல தாமரை போல் சந்தனத்திலே கலந்து வைத்திருக்கிறான் போல் தெரிகிறது. மெதுவா வைக்கிறதுக்கும் அந்த சந்தனத்து மேல என்னுடைய இந்த தனம் பண்ணி பட்ட உடனே மாமா அப்படி வீழ்ந்த உடனே நீங்க
நாடு எடுத்து போய்க்கிறேன். அந்த அளவுக்கு நாடு எடுத்து போய்க்கிறேன். நீ மரியாதை தூங்க. ஆனா திரும்பி பார்த்தால் வீட்டுல வேலை செய்யறவங்க அவர்களெல்லாம் மாடியில் அழைத்து அந்த பாஞ்சாலி ஆனவர் பக்கத்திலே கோயில்மார்கள் எடுத்துக்கொண்டு என்னை எப்படி செய்தால் தெரியுமா மாமா? அந்த பஞ்சாலி அவன் வயிற்றிலே பிறந்த தலைப்பிள்ளை காய்ச்சுடா என்று இப்படி குலுக்கி அந்த பட்டத்திற்கு என்ன பாட்டு மாமா என் பணம் பண்ற வேலை பார்த்தியா? இல்லாதவங்கிட்ட பணம் பேசினா எப்படி என்ன பண்ணுவான்? இருக்கிற தெரியாம வச்சிருப்பான். அதான் இருப்பானுங்கிட்ட பணம் அப்படின்னா ஒவ்வொன்றாங்க எறும்பு சேர்ப்பது போல் சேர்த்தி ஓடி திருநாவான். இந்த பத்திரிகை ராஜ்காட் வந்தவனுக்கு பாரு, அவன் அந்த 5 முத்துராஜ் கொடுத்தான் பாரு. கத்திருப்பாங்க இது வாங்கினாலும் ஐயோ கட்சி மாட்டாங்க பையன். 5 முத்து பார்த்து விட்டு அவன் கட்சி மாறாரு. பெரிய பணக்காரி தண்ணி இல்லையாடா, அங்காடி தண்ணி அந்த தடத்திற்கு என்னை பார்த்து திருந்தாலே இருக்குமா?
வேண்டும். செய்து முடிக்க வேலைக்காரனா கூட இருக்க கூடாது. அடிமைகளாக இருக்க வேண்டும். உனக்கு அடிமை கால சின்ன வேணும். அது அடிமையாக்கிறேன். அடிமையாக்க வேண்டும். மகனே மாமா அப்படி அடிமையாக்கி விட்டார். குலதெய்வமாக வந்து கட்சிக்கிட்டு போடுறா இப்படி படித்தவனை நல்லாத்தி படிப்பிச்சு நான் இனிமேல் பூமி பார்க்கக்கூடாது. உன் வாசையினால மேல வானத்தை பார்க்க வேண்டும். உன்னை மேல பார்க்க வைக்கிறது நான் தான். உன்னை மேல அனுப்ப போறது நான் தான். அந்த எல்லை சாமி பார்த்து நாய் வாழாட்டுது பாரு. அது எப்படி நினைக்கிறது? அது கூட தெய்வம் அந்த எல்லை சாமி தான். உன்ன மாதிரி வருது. சிலேரியான நாய் தான் எட்டி அப்படி போ.
நான் தைரியமா வழிபார்த்தேன்னா நினைக்கான் சுத்தி 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 வந்து அந்த பக்கத்துலயே தான் போடுவோம் ஐயாவது சரி மறுபடியும் சுத்தி வந்து அது போதும் மாமா என் எல்லாருக்கே நீ சாமி என் குலத்துக்கு எல்லாருக்கு என் குடும்பத்துக்கு இந்த தாசம் பாசம் எல்லாம் எனக்கு எப்ப திருப்தி ஆகும் அப்பதான் எனக்கு திருப்தி ஆகும் மாமா ஆண்டவர் செய்ததை நினைத்து மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்தின் அழகை காண்பதற்காக ராஜாக்களையும் உன்னை பெரிய மனசாய் அப்படியே மாமா
நான் எனக்கு நீ ஆகட்டுமா எப்படி நினைப்பது எப்படி நினைப்பாய் இந்த மாமன் மருமகன் போக்கு மகனே இப்பொழுது மண்டபத்தை ஏற்பாடு செய்து மலையாள பகவதியை வைத்து அசல் கட்டி வித்த அங்க உள்ள நிக்கணும். ஓ ஐஸ்கிரீம் அட பொம்மா